ஆபரேஷன் சிந்தூர் சீன வெளியுறவு அமைச்சருடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தற்போது ஆலோசனையினை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் ஆலோசனை மேற்கொள்வதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யியும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான அஜித் தோவல் ஆகியோரும் ஆலோசனையை மேற்கொள்வதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் யியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம், விவரங்கள். சீன வெளியுறவு அமைச்சருடன் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் யியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு காரணம் குறித்து சீன அமைச்சர் வாங் யியிடம் அஜித் தோவல் விவரித்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுடைய நிதி அமைச்சர் பாகிஸ்தானுக்கான சீன தூதரிடம் ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த நிலையில சீனா வெளியுறவு அமைச்சருடன் தற்பொழுது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இது அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் அதே நேரத்துல சீனா பாகிஸ்தானுக்கு பின்புலமாக இருக்கலாம் என்ற ஒரு தகவல் சர்வதேச அமைப்புகள் சொல்லக்கூடிய நேரங்கள்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா போன்றிருக்கக்கூடிய இந்த உறுதியை கொடுத்து அவரும் எடுத்துரைத்திருக்கலாம் எனவும், அதே நேரத்துல இந்தியா எடுத்திருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்த நேரங்கள்ல வளர்ச்சிக்கு எதிராக பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு எதிராக இந்தியா இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்தியாவுடன் உலக நாடுகள் இருக்க வேண்டும் என்பது காலத்தின் அவசியம். அதனை வலியுறுத்தி இந்த ஆலோசனையில் அவர் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுடைய கூடாரங்கள், பயிற்சி மையங்கள், அவர்களுக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய இடங்கள், பதுங்கு இடங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல தீவிரமான ஒரு தாக்குதலை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தெற்காசியாவில் இதுபோல் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு உறுதியான நடவடிக்கை மூலமாக வருங்காலங்களில் எந்த இடத்திலும் பயங்கரவாதம் தலை தூக்காத அளவிற்கான உறுதியான நடவடிக்கையை எடுக்க முடியும் என்று இந்தியா நம்புகிறது. அதே நேரத்தில் அதற்கான உறுதியான நடவடிக்கையிலும் இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய அண்டை நாடுகளில் ஒன்றான சீனா அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பமும், அதே நேரத்தில் அதற்குடைய தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்ற நியாயத்தின் அடிப்படையிலும் சீனாவுடன் இந்த ஆலோசனையில் அவர் பேசியிருக்கலாம் சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக, அதாவது இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே இந்தியா தான் எடுத்துக்கக்கூடிய ராஜாங்க நடவடிக்கை குறித்து 5 நாடுகளுக்கு இது குறித்தான விளக்கங்களை அளித்திருந்தது. அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா மற்றும் அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியா இந்த தாக்குதலுக்கு முன்பாக எடுத்திருக்கக்கூடிய ராஜாங்க நடவடிக்கை குறித்தான விளக்கங்கள் சொன்னதாகவும் சொல்லப்பட்டது. காரணம், இந்தியா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்தியா பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்து இந்தியா எடுக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள்ல உடனிருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய கோரிக்கை. உலகில் எங்கு போர் மூண்டாலும், எங்கு அமைதி சீர்குலைந்தாலும் அதனை அந்த இடங்களில் அமைதி நிலவ வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய முதல் நாடாக இந்தியா இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவே இப்படி ஒரு பயங்கரவாதிக்கு எதிரான ஒரு தாக்குதலுக்கு முன் போகும் பொழுது உலக நாடுகள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது இந்திய அரசாங்கத்தோட எதிர்பார்ப்பு மட்டுமில்லாது அமைதி விரும்பக்கூடிய அனைத்து நாடுகளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சீனா எக்காரணத்தை கொண்டும் பாகிஸ்தானுக்கு துணை போய்விடக் கூடாது என்ற ஒரு தார்மீக கருத்தின் அடிப்படையிலும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யியிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனைக்கு பிறகாக சீனா பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடைக்கலங்களை திரும்ப பெற வேண்டும், பாகிஸ்தான் கடுமையான நடவடிக்கைகளை பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளுடைய வேண்டுகோளாகவும் அறிவுறுத்தலாகவும் இருக்கிறது. ஆனால் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாகவும் கூட பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து வைக்காத நிலையில் இந்தியாவே அந்த பயங்கரவாதிகளை அழித்தொழிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டது. அதனுடைய நியாயத்தையும் மற்ற நாடுகளும் உலக நாடுகளும் தெரிந்து கொள்ளும் வகையில் தான் இது போன்ற ஆலோசனைகள் ஈடுபடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யியிடம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.